எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம். இந்த அடிப்படையிலே நாம் மிகப்பெரிய சிக்கல்கள், அச்சம், அத்தோடு பயம், பயத்தோடு வாழ்க்கையிலே பதற்றம். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில். இதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு சின்ன தவறு, அந்த தவறில் நம்ம எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கஷ்டம் கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோன்னா, சாமி ரூமில் போய் வணங்குறோம். அந்த சாமி ரூமை மாத்திரம் சுத்தமாக வச்சு தொடச்சி பூ இட்டு விளக்கேற்றி ஆராதனை பண்ணுறோம். சாமி ரூமை மட்டும் நாம் பண்ணுறவங்க இன்னொரு இடத்துல கோட்டை விட்டுருக்குறோம். அது எந்த இடம்னு பார்க்குறோம். நாம் அன்னாடம் பசியாறக்கூடிய சமையல் பண்ணுற இடம், சமைக்கிற இடம். நிறைய வீட்டில் பார்க்குறோம், சமையல் ரூமு பார்த்திங்கன்னா கச்சாம்பச்சான்னு இருக்கும். சமையல் ரூமில் சமைத்த பாத்திரம், சாப்பிட்ட தட்டு, பொருள் இவையெல்லாம் உடனுக்குடன் சுத்தப்படுத்தி அந்த இடம் க்ளீனாக வச்சுக்கணும். சமையல் ரூமை பார்த்த உடனே சாமி ரூமை விட பக்தி இருக்கக்கூடிய அறை மாதிரி அது தெரியணும். சமையல் ரூம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீடு சுபிக்ஷமாக தான் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் சமையல் ரூமை வந்தால் ரொம்ப பவித்திரமானதாக பார்க்குறாங்களோ அந்த வீட்டில் கடன் கிடையாது, வறுமை கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்கணும், சோதிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் பற்றாக்குறை, வறுமைக்கு தூண்டுகோலாக இருக்கிற ஒரு இடம்தான், நம்மை சுபிக்ஷமாக வைக்கணுங்கிற ஒரு இடம்தான் நமக்கு பசியாற்றக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு குப்பையோ கூலமோ கழுவாத தட்டோ இருக்கிறது தவிர்க்கணும். இந்த விஷயத்தை அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, கேள்விப்பட்டாலோ அதை அவங்க செய்வாங்க, சாப்பிட்ட தட்டை அப்படியே போட்டும் கிடக்கும், மறுநாள் காலையில் தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க. இது போன்ற செயல்களை எல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்து பாருங்கள். கடன் ஓடி போகும், வறுமை விலகிவிடும், வசந்தம் வீட்டுக்குள்ளே வந்துடும். நிச்சயமாக சமையலிடம் தெய்வீக தன்மையை, அதாவது அதுதான் யஜ்ஞ இடமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜுவாலைங்கிற ஒரு ஒளி எழுப்பக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல எண்ணம், எண்ணியது, இடத்திலே சுத்தம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வீடு வறுமையற்று, கடனற்று, சண்டை சச்சரவு அற்று இருக்கும், இருந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இதை ஒவ்வொரு இல்லத்திலேயும் நாம் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி செய்து பார்க்கலாமா? நிச்சயமாக கடன் ஓடிடும், வறுமை தீர்ந்துடும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளமுடன், எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.